வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ இந்த கிளாஸில் இருந்து நம்ம இல்லுஸ்ட்ரேட்டர் டெக்னிக்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது இது ஃபைனலான ஒரு டாப்பிக்கு. ஸோ இந்த கேட்டகரி ஃபைனல் கேட்டகரியாக நான் வச்சுருக்கேன், இல்லுஸ்ட்ரேட்டர் டெக்னிக்ஸ். ஸோ இதை நான் டைட்டிலில் போடும்போது வேணால் ஷார்ட்கட்டாக வைக்கிறதுக்கு இல்லுஸ் டெக் அப்படின்னு வைக்கிறேன், சரிங்களா? இல்லுஸ் டெக்குன்னு டைட்டிலில் வைக்கிறேன், அதுக்காக நான் அப்படி பண்ணியிருக்கேன். ஓகே, இல்லுஸ் டெக்குன்னு சொல்லிட்டு சின்னதாக வச்சுருக்கேன், அது டைட்டிலுக்காக. ஸோ இந்த இல்லுஸ்ட்ரேட்டர் டெக்னிக் யூஸுங்கிறது எதுக்கு நான் வச்சுருக்கேன்னா காமனாக வச்சுருக்கேன். அதாவது நம்ம மிஸ் ஆகி போனது எதெல்லாம் நான் நடுவில் பண்ண வேண்டியது ஏதாச்சும் மிஸ் ஆகிருந்துச்சுன்னா, இல்லை ஏதாவது சின்ன சின்ன டெக்னிக் யூஸ் அதை கேட்டகரியில் ஒன்று ஒன்றா செப்பரேட் பண்ண முடியாது. அந்த மாதிரி காமனாக இருக்கிற சில டெக்னிக்ஸ் நான் சொல்லிட்டேன்னா இந்த இல்லுஸ்ட்ரேட்டரை ஃபைனல் பண்ணிடலாம். ஸோ அந்த மிஸ் ஆனது, காமனாக இருக்கிறது, வேறு கேட்டகரியில் வரப்போகிற அந்த சின்ன சின்ன டெக்னிக்ஸு, இது எல்லாத்தையும் ஒரு செக்ரிகேட் பண்ணி நான் இந்த இல்லுஸ்ட்ரேட்டர் டெக்னிக்ஸுங்கிற டாப்பிக்கில் ஒன் பை ஒன்னாக நான் சொல்ல போகிறேன். எனக்கு என்னென்ன சொல்ல போகிறேன்னு தெரில, அதனால் நான் ஃபில் பண்ணல. ஸோ அதனால் நான் பண்ண நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறது மாஸ்கிங். அந்த யானையை வச்சு எலிஃபேண்ட் அந்த இதெல்லாம் பண்ணியிருந்தேன், நடுவில் ஒரு இமேஜை வச்சுலாம் நான் பண்ணியிருந்தேன் மாஸ்கிங்கு. ஸோ அதை செப்பரேட்டாக நான் சொல்லலை. ஸோ அதனால் இந்த மாஸ்கிங்கில் 3 விதமாக இருக்குது. அது என்னங்கிறத நம்ம பார்த்துட்டோம்னா இது ஒரு டெக்னிக் முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக ஒரு 10 வீடியோ வரலாம், இல்லை 15 வீடியோ வரலாம். ஸோ இதை ஃபுல்லாக முடிச்சிட்டோம்னா இந்த இல்லுஸ்ட்ரேட்டர், அடோப் இல்லுஸ்ட்ரேட்டருங்கிறத செஷன் 1 கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் செஷன் 2 எப்போ வருங்கும் போது வரும். அதுக்கு நடுவில் வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம். அதை என்ன இம்பார்ட்டனாக அதிகமாக தேவைப்படுதுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம இதை முடிக்கிறதுக்கு உண்டான பாதையை தொடங்கலாம். மாஸ்கிங் அப்படிங்கிறத நான் முதல்ல ஆரம்பிச்சிருக்கேன். இதை நான் டெக்னிக்ஸ்லாம் ரொம்ப வளவலன்னு இழுக்க வேணாம், டக்குன்னு நம்ம முடிச்சிடலாம். ஸோ நான் இந்த இதில் 3 வச்சுருக்கேன்னா ட்ரா இன்சைடு, கிளிப்பிங் மாஸ்க்கு, ஒப்பாசிட்டி மாஸ்க்கு. ட்ரா இன்சைட்னா உள்ளே இன்சைட்னா உள்ளே ட்ரா பண்ணலாம், உள்ளே ட்ரா பண்ணலாங்கிறது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஒரு தடவை. ஸோ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். இந்த இடத்துல கீழே பாருங்கள் 3 இருக்கா. ட்ரா இன்சைடு, இது ட்ரா பிஹைண்டு, பின்னாடி இது இன்சைடு. அதை நான் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணதும் நம்மளுக்கு இந்த மாதிரி அவுட்லைனில் டாட்டாக வந்துடும். நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக கோடாக வந்துடும். இது வந்ததுக்கப்புறம் வெளியே ஒரு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது செலெக்ஷன் போயிடும். ஏன் செலெக்ஷன் போகணுன்னா, இப்படி செலெக்ஷனில் இருக்கும் போது நீங்கள் இப்போ ட்ரா இன்சைடு உள்ளே இப்போ நான் பெயிண்ட் பண்ணணும். பெயிண்ட் ப்ரஷ்ஷை எடுத்துட்டேன், ஓகேங்களா? இப்போ நான் சேம் கலர் ஆகுது, நான் ப்ரஷ் பண்ணால் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் கலர் சேஞ்ச் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லோ மாற்றினேன்னா எனக்கு இது மாறிடும். ஏன் மாறுது? பேக் வந்துக்கிறேன். ஏன்னா இது செலெக்ஷனில் இருக்குது. முதல்ல இது செலெக்ஷனில் இருக்கக்கூடாது, வெளியே ஒரு கிளிக் பண்ணிடுங்க. ஆனால் இந்த டாட் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா நம்ம ட்ரா இன்சைடு, ட்ரா இன்சைடுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் இந்த சர்க்கிள் செலெக்ஷனில் இருக்கக்கூடாது. ஸோ வெளியே ஒரு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரா பண்ணுற பெயிண்ட் ப்ரஷ்ஷை எடுத்து இந்த மாதிரி இதில் போய் ஏதோ ஒரு கலர் உங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதில் ஏதோ ஒரு சைஸ் வைக்கணும். நான் ஒரு 7 வைக்கிறேன். இப்போ 7 பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்குது. நான் ஒரு 8 வச்சுக்கிறேன். 8 வச்சுட்டு இந்த மாதிரி நான் இப்போ வரைகிறேன் பாருங்கள், டபிள்யூன்னு போடுறேன். எனக்கு அது கட் ஆயிடுச்சு. ஏன் கட் ஆயிடுச்சுன்னா நான் இன்சைடு ட்ரா இன்சைடில் இருக்கிறேன். இப்போ வணக்கம் நண்பாவுக்கு என் போடுறேன். என் போட்டோன்னே இங்கே கட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் ஒரு சர்க்கிள்குள்ளாரியே வணக்கம் நண்பாவை வரைஞ்சி விட்டேன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. ட்ரா இன்சைடு அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. அது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் க்ரியேட்டிவிட்டியாக யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து. ஒரு மவுண்டைன் போட்டு மேலே மட்டும் இல்லை, ஒரு ஐஸ் க்யூப்பு, இப்போ இப்படி இந்த மாதிரி ஒரு ஐஸு சாப்பிட்றீங்களா, அது இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு ஐஸு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஐஸுக்கு மேலே ஒரு மாதிரி இது இந்த 2 பாயிண்ட்டை இந்த மாதிரி, இப்போ இது மேலே இது மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னது பண்ணிவிட்டு, இப்போ இது ஒரு ஐஸு மாதிரி இருக்கா. இதுக்கு மேலே
ஐஸ்கிரீம் ஒழுகுற மாதிரி பண்ணணுன்னா நீங்கள் வந்துட்டு ட்ரா இன்சைடு பண்ணலாம். இதை செலெக்ஷன் பண்ணிட்டு இன்சைடு இது பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஏதாச்சும் வரையணுமா, இதை எடுத்துக்கோங்க, ஒயிட் கலர் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்டு ஒயிட் ஆகிறனால தெரில அப்படின்னா இதை வந்துட்டு லைட்டாக வேறு கலரில் வச்சுக்கலாம். இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் மேலே ஒழுகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை காட்டலாம். இப்போ கீழே வந்துட்டு குச்சி போடுறேன். அதுக்கு கலர் வந்துட்டு ஸ்ட்ரோக் ஆஃப் பண்ணிட்டு குச்சி என்ன கலரு இந்த மாதிரி வந்துருச்சு. ஏன் வந்துருச்சுன்னா நான் இதை செலக்ட் பண்ணணும். நான் வந்துட்டு ஒன்ஸ் நான் இதை பண்ணிட்டேன்னா இது நான் திரும்ப இங்கே போயிடணும். போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக ஏதாச்சும் போடும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அற்புதங்கள் செய்யலாம். ஐஸ்கிரீம் செஞ்சாச்சு, குச்சைஸ் செஞ்சாச்சு. ஸோ அந்த குச்சைஸு இப்போ நான் டக்குன்னு நான் ஒன்று யோசித்து இந்த மாதிரி பண்ணேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தோணும் எந்தெந்த இடத்துல இந்த மாதிரி வரையலாம், ட்ரா இன்சைடை வச்சு இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டியாக பண்ணலாம்னு உங்களுக்கு தெரியும். அதை வச்சு பண்ணுங்கள். ஸோ டக்குன்னு நெக்ஸ்ட் இதுக்கு வந்துடலாம். கிளிப்பிங் மாஸ்க்குனால் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த ஷேப்புக்கு இந்த ஷேப்பு அடங்கணும், அதுதான் கிளிப்பிங் மாஸ்க்கு. அதையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதை நான் பின்னாடி போட்டுக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிட்டு இதெல்லாம் பார்த்தது தான் ஆல்ரெடி. அரேஞ்சில் போயிட்டு பேக்வேர்டு கொடுக்குறேன், பின்னாடி போயிடுது. இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கிளிப்பிங் மாஸ்க்கு டக்குன்னு பண்ணுறேன் பாருங்கள். ஆப்ஜெக்டில் போயிருங்க, கீழே கிளிப்பிங் மாஸ்க் இருக்கும், அதில் போய் மேக் கொடுத்துருங்க. மேக் கொடுத்ததும் இந்த மாதிரி ஆயிரும். பின்னாடி இருக்கிறது உங்களுக்கு வேணும்னா அது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்குள்ளார போனீங்கன்னா அந்த ரவுண்ட் இருக்கும். அதை மட்டும் செலக்ட் பண்ணணுன்னா இந்த சின்னதாக ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிட்டு பழைய கலரே நான் வச்சிட்றேன். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ 2 இருக்குது, இந்த ரவுண்டு, இந்த ரெக்டாங்கிள். இப்போ இன்னொரு ஷேப் நான் இதில் இந்த மாதிரி இன்னொன்று கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்துட்டு ஒரு ஆரஞ்சில் வச்சுக்கிட்டு இதையும் நான் உள்ளே கொண்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா ஒன்றும் இல்லை, அது எங்கே நான் க்ரியேட் பண்ணணும் அதை நான் இழுத்துக்கிட்டு போய் அதில் போட்டால் போதும். இதை செலக்ட் பண்ணிட்டு இழுத்துட்டு போயிட்டு அந்த அந்த குரூப்புக்குள்ளார ஏதோ ஒரு இடத்துல நான் போடுறேன், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இது தூக்கிட்டு வந்து உள்ளே வச்சா எனக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே இருக்குது எல்லோ, இங்கே இருக்குது, அதுக்கு மேலே இந்த ஆரஞ்சு இருக்குது. அதை வேணால் நான் பெருசு பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளூவுக்கும் இந்த எல்லோவுக்கும் நடுவில் இது வரணுன்னா இந்த எல்லோவுக்கு கீழே இதை கொண்டு போகணும். ஏன்னா இது வந்து மாஸ்கிங்கில் இருக்குது, அதனால் அது பின்னாடி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இது நடுவில்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதை நான் ஓரம் கொண்டு போனோன்னா கிளிப்பிங்கில் தான் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இது ஒரு கிளிப்பிங்கில் தான் இருக்குது. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எப்படி வைக்கணுமோ வச்சு பாதியில் வச்சா அது ஒரு டிசைனாக இருக்கும். ஸோ இது ஒரு லோகோவில் வந்து ஒரு இல்லைனா ஃப்ளாக் போடுற மாதிரி இருக்குது, இல்லைனா பால் மாதிரி இருக்குது. எல்லாமே நீங்கள் மூவ் பண்ணலாம். இந்த எல்லோ கலர் மூவ் பண்ணலாம், இதை மூவ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கா, இதே நான் இந்த ஆரஞ்சை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஆல்ட் அமுக்கி இழுத்தனா எனக்கு இன்னொரு டூப்ளிகேட் விழுந்துடும். இன்னொரு டூப்ளிகேட் வந்ததும் இதை நான் லைட்டாக ரொட்டேட் பண்ணி இங்கே நான் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இது ஒரு வாய் மாதிரி ஆயிரும். இப்படியே கொண்டு வந்து வச்சுட்டு வேலை முடிஞ்சா. இப்போ இதை மட்டும் நான் இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் நவுத்தணுன்னா அந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை மட்டும் கிளிக் பண்ணி நான் வளைச்சிடலாம். ஸோ அது உங்களுக்கு தெரியும் டைரக்ட் செலெக்ஷன் மூலமாக. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு வாய் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்குவோங்க, அவ்வளோதான். ஸோ ட்ரா இன்சைடு ஓரங்கட்டீரு, கிளிப்பிங் மாஸ்க்கு வேலை முடிஞ்சிச்சு. ஓரங்கட்டீரு, இது என்ன அது உரண்டையா? ஓகே, ஒப்பாசிட்டி மாஸ்க்கு. இப்போ கிளிப்பிங் மாஸ்க்குக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன், சரிங்களா? அதுக்கு நான் வச்சுருக்கேன் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இது எந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டி, இப்போ நான் ஐஸ்கிரீம் சொன்னேன்ல, இதுக்கு வந்து குச்சைஸ் நான் சொன்னேன்ல. ஸோ அந்த மாதிரி கிளிப்பிங் மாஸ்க்குக்கு இவங்கள வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை வந்து பேட்டர்னாக மாற்ற போகிறேன். ஸோ இந்த பேட்டர்னை கொண்டு வந்து வையுங்க, சிம்பிளாக முடிங்க. அதே மாதிரி தான் இதில் எப்படி கிளிப்பிங் மாஸ்க் பண்ணிங்களோ அதே தான். என்ன அது
பிரிங் பேக் கொடுக்கணும். இதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி வரணும். அரேஞ்ச்மெண்ட்டில் போய் பேக்வேர்டு கொடுத்தோம்னா அந்த கலருக்கு பின்னாடிக்கு தான் மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்துட்டு இதை செலக்ட் பண்ணுங்கள். ஷிஃப்ட் அழுத்திட்டு இதை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இங்கே செக் பண்ணிக்கோங்க. உங்களால் அங்கே செலக்ட் பண்ண முடியல, நிறைய ஆப்ஜெக்ட் இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை இங்கே கிளிக் பண்ணிட்டு இந்த கலரை இந்த பாக்ஸை ரெக்டாங்கில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் வந்துடும். ஷிஃப்ட் அழுத்தி அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஷிஃப்ட் அழுத்தி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கிளிப்பிங் மாஸ்கில் போய் மேக் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ட்ரெஸ் மாதிரி வந்துருச்சு. முன்ன பண்ணதே தான் இப்போவும் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா பின்னாடி இருக்கிற அந்த கிளிப்பிங் மாஸ்க்குங்கிற அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு நான் கலர் பண்ண போகிறேன். அதை மட்டும் இந்த ரவுண்டை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு மட்டும் செலக்ட் ஆயிரும். இப்போ அது எதுவுமே கலர் இல்லாமல் இருக்குது. நான் வந்து டார்க் ப்ளூ கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்களா, இது வந்துட்டு இந்த பேட்டர்னை வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சிங்கன்னா ஃபுல் ட்ரெஸ்ஸுக்கு பேட்டர்ன் இருக்கும். ஆனால் ஒரு தடவை இதை செலக்ட் பண்ண முடியாது. இங்கே வந்து செலக்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா அங்கே டபுள் கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கேயோ போகும். அதனால் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா கிளிக் பண்ணிவிட்டு இதில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா எங்கே இருக்கோ அங்கே பாயிண்ட்டு காட்டும். அதில் எது மட்டும் வேணும், இது மட்டும் பேட்டர்ன் மட்டும் வேணும்னா அந்த ரவுண்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதை அப்படியே ஓரம் கட்டுனா ட்ரெஸ்ஸில் ஓரமாக டிசைன் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக உங்களுக்கு டிசைன் கொடுத்தாச்சு. அற்புதமான டிசைன்ஸ். அவ்வளோதான். கிளிப்பிங் மாஸ்க்குக்கு எக்ஸாம்பிள் முடிஞ்சு. லாஸ்ட்டாக பார்க்க வேண்டியது ஒப்பாசிட்டி மாஸ்க்கு. ஒப்பாசிட்டி மாஸ்க்குங்கிறது என்னென்னத்தையோ போட்டிருக்க அப்படின்னு நீங்கள் பயப்பட வேணாம். இப்போ இது வந்து ஒரு டார்க்கு, சரிங்களா? இது வந்து ஒரு டார்க்கு. இப்போது இதுக்குள்ளார ஒரு மாஸ்க் வரப்போகுது, ஆனால் இந்த ஷேப்பில் உள்ளே இருக்க போகுது. இது வந்து இந்த ஷேப்பை கூட விட்டுருங்க. இந்த ஷேப்பில் வந்துட்டு இதை நான் போட போகிறேன். இதை நான் வச்சுட்டு இது ரெண்டையும் ஒரு மாதிரி பண்ணணும். ஒப்பாசிட்டி மாஸ்க்குக்கு வேறு யூஸ் பண்ணணும். அதாவது இது வந்துட்டு கிரேடியண்ட் அப்படியே இருக்கணும், இந்த கிரேடியண்ட்டாகவே இருக்கணும். ஆனால் வந்துட்டு நான் மாஸ்கிங் பண்ணணும். இப்போ மாஸ்கிங் பண்ணால் என்ன ஆகுனா, இது வந்து ஒரு சாலிடான பீஸு, ஓகேங்களா? இந்த கிரேடியண்ட்லாம் அதுக்கு தெரியாது, ஜஸ்ட் அது அப்படியே கிளிப்பு பண்ணிடும். ஆனால் எனக்கு கிரேடியண்ட்டும் சேர்த்து வரணும். அப்படிங்கும் போது நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இன்னொரு மெத்தட் இருக்குது, அதுதான் டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, இதை வந்துட்டு இப்போ பாருங்கள், இதை வந்து நான் இது மேலே வச்சுக்கிறேன், சர்க்கிள் மேலே வச்சுக்கிறேன், ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். டிரான்ஸ்பரன்சி நான் போகிறேன். உங்களுக்கு இங்கே இந்த இடத்துல டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னா நீங்கள் விண்டோவில் போயிட்டு கீழே வந்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி இருக்கும். ஸோ அதை அழுத்தினீங்கன்னா இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அதுக்குள்ளார இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் தெரியுது. வெளியே கிளிக் பண்ணால் போயிடும், ரெண்டையும் செலக்ட் பண்ணதும் காட்டுது. காட்டுறதுக்காக இப்போ நீங்கள் ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணிங்கனாலும் காட்டாது, ஏன்னா ரெண்டு இருந்தால் தான் இது காட்டும். ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேக் மாஸ்க் அப்படின்னு நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே பாருங்களேன், எனக்கு பின்னாடி இருக்கிற கலரை ஒப்பாசிட்டி மாதிரியே எனக்கு மாற்றி கொடுத்துருச்சு. புரியுதுங்களா? இப்போ நான் இந்த கிரேடியண்ட்டை செலக்ட் பண்ணேன்னா எனக்கு இது மட்டும் செலக்ட் ஆகும். இதை நான் ஃபுல்லாக நவுத்தி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த பேக்ரவுண்டுக்கு இருந்த ஆப்ஜெக்டை அது அப்படியே வந்துட்டு இந்த கிரேடியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுத்துருச்சு. ஸோ இப்போ பாருங்கள், ஏதோ ஒரு 3D ஸ்பியர் மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் இப்படி மேலே போச்சுன்னா கொஞ்சம் 3D ஸ்பியராக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. கிரேடியண்ட்டில் போனாலும் இதை வந்து ரேடியலாக மாற்றினா மேபி வாய்ப்பு இருக்குது. அப்படி பண்ணாலும் இந்த இதை ஒன்று டெலீட் பண்ணணும். பண்ணிவிட்டு இதை ஓரம் கட்டிட்டு இந்த மாதிரி பண்ணால் லைட்டாக ஸ்பியர் இருக்கும். பட் இது ரொம்ப டார்க்காக இருக்கிறனால நம்ம கொஞ்சம் லைட் கலர் கொடுத்துட்டு இதை ஃபுல்லாக இப்படி நவுத்தி விட்டுட்டோம்னா இந்த மாதிரி நம்ம எப்படி ரேடியல் இல்லை வந்துட்டு லீனியர் இது லீனியர் போட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி இப்போ நிலா மாதிரி வந்துருக்கு பாருங்கள். இதை அப்படியே நவுத்தினோம்னா ஷார்ப்பாக விழுவும், அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஷார்ப்பாக கட் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்கே நடக்குது. ஸோ இந்த ஒப்பாசிட்டி மாஸ்க்கு இப்போ நான் சொன்னதை வச்சு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா புரிஞ்சிருக்கும். அப்படின்னா என்னென்னா, பின்னாடிக்கிற ஆப்ஜெக்டை கிரேடியண்ட் மூலமாக நீங்கள் மாஸ்கிங் பண்ணுறீங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன், அதை வச்சு நான் சொன்னேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அந்த எக்ஸாம்பிள் என்னென்னா, இந்த பேக் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பேக்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் அமைக்கி டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன், தலைகீழ ரொட்டேட் பண்ணி கீழே வைக்கிறேன். எதுக்கு வைக்கிறேன்னு நீங்களே இப்போ கெஸ் பண்ணியிருப்பீங்க. இது வந்து
கீழே வந்து தரை இருக்குது. தரையில் வந்து இது வந்து ஒரு நைஸான தரை, கண்ணாடி தரை. அந்த கண்ணாடி தரையில் கீழே பேக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் எவ்வளோ தெரியும்னு பார்த்தீங்கன்னா இதிலேருந்து இது வரைக்கும் தான் தெரியும். அதுவும் அப்படியே போக 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 மெல்லிஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நான் இந்த கிரேடியன்ட் ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இதை இங்கே நான் போட்டுக்கிறேன். இங்கே போட்டுக்கிட்டு இதை ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்பரன்சியில் போனோன்னா எனக்கு இந்த மாதிரி காட்டிடும். மேக் கொடுத்த உடனே எனக்கு இங்கே பாருங்கள் மேக் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு இது வரைக்கும் காட்டுது. ஏன் அது வரைக்கும் காட்டுதுன்னா எனக்கு இந்த ஒப்பாசிட்டிக்குள்ளே நான் போகணும். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இல்லைனா இங்கே கிரேடியன்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரேடியண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வந்துடும். இப்போ இந்த பிளாக்கை வந்துட்டு கம்மி பண்ணணும். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இந்த ஒயிட்டை வந்துட்டு அதிகம் பண்ணும் போது எனக்கு இது அதிகமாகிட்டே போகுது. ஸோ நான் இப்போ வந்து இதை அதிகம் பண்ணுறேன். இதையும் ஃபுல்லாக அங்கே கொண்டு வரேன். இது எப்படி நாங்கள் கொண்டு வந்துட்டேன்னா இப்போ இது வந்துட்டு லைட்டாக தெரியுது. ஏன்னா நான் முன்ன கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணேன். இப்போ நான் இதை வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு ஃபுல் பிளாக் வைக்கிறேன். ஃபுல் பிளாக் வச்சுனா என்ன ஆகும்னா இது ஃபுல்லாக பிளாக் ஆகும். இது வந்துட்டு மறைஞ்சிரும். ஸோ இந்த ஒயிட் இப்படி நவுத்துறது மூலமாக இது இப்படியே வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வராது. இது வந்து கீழே போகிறனால அப்படி வருது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் இதை வச்சு கூட இப்படி குறைச்சி விட்டுறலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தலைகீழாக வந்துட்டு வச்சு நீங்கள் அதை இந்த மாதிரி கிரேடியன்ட் மூலமாக நீங்கள் அதை மாஸ்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு இது மாதிரி எஃபெக்டெல்லாம் உங்களுக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஸோ இதுக்கெலாம் வந்துட்டு இந்த டிரான்ஸ்பரன்சிக்கு வேலை செய்யுது. இது அப்படியே இன்வெர்ட் கொடுத்தா இது தலைகீழ மாறும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது வந்து கிளிப்புனா அது அப்படியே குறைச்சிருது. அதுவும் அங்கே பண்ணதே தான். பட் ஆனால் இங்கே வந்துட்டு டிரான்ஸ்பரன்சியில் பண்ணுறோம். ஸோ பேக்கோட டிரான்ஸ்பரன்சி அடியில் தெரிஞ்சிருச்சு. ஸோ வந்துட்டு ஒப்பாசிட்டி இது முடிஞ்சிருச்சு. ஓகே. அது நான் பேக் வந்துட்டுனால அது அப்படி இருக்குது. ஓகே. இப்போ வந்துட்டு இன்சைடு மாஸ்க்கு ஒப்பாசிட்டி இந்த மூணுக்கும் பண்ணி காட்டினேன். மூணுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காட்டினேன். அது நீங்கள் எந்தெந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான். ஸோ மாஸ்கிங்கிறது இவ்வளோ தான். இதெல்லாம் மிஸ் ஆனதுலாம் இதெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க. ஸோ இந்த மாஸ்கிங் இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்த இல்லுஸ் டெக்கில் வந்துட்டு என்னத்தை பார்க்க போகிறோங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் நான் சொல்லுகிறேன். ஸோ thank you friends.